வணக்கம் நண்பர்களே, இமயமட்டி பிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6 BHK G+1 ஹவுஸ் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. நம்ம வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பையில். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 90 லட்சம் ஃபைனலாக கேட்குறாரு ஓனர். 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டியானது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் ஆனது நமக்கு வெளியே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருந்தாங்க. பின்னாடி இருக்குது, வீடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது பேசச்சே இருக்கக்கூடாது, கார் பார்க்கிங் இல்லாமல் இருந்தால் எப்படின்னு சொல்லி ஓனர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரன் ஒன்றே பார்த்திங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டு கீழே ஒரு கார் பார்க்கிங் இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா அதில் வாங்கி வச்சுருக்காரு. ஸோ காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு பின்னாடி நம்ம வீடு இருக்குது, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே பின்னாடி இதை ஒட்டி தான். ஸோ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீடு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு 12 வருஷத்துக்கிட்ட ஆகுதுங்க. இது வந்து நம்ம கீழே ஒரு 3 BHK, மேலே ஒரு 3 BHK ஸ்டெப்ஸு தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 2 AC இருக்குது, சிம்னி, அதே போல் வாட்டர் ஹீட்டரு, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். எல்லாமும் அப்படியே நமக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோன்னா ஃபர்னிஷ்டு ஒர்க் பண்ணல. ஸோ சுற்றி 4 சைடுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக் எல்லா சைட்லேயுமே நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணும்போது 4 பக்கமே பார்த்தோன்னா ஈஸியாக நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இது இருக்குது. ஸோ நல்ல லொக்கேஷனு, நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் பார்த்தோன்னா இந்த ப்ராப்பர்ட்டியானது சேல்ஸை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அர்ஜென்ட் சேலு, அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 6500 ரூபாயிலேருந்து 7000 வரைக்கும் பார்த்தோன்னா பிளாட் எம்டி லேண்டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் போயிட்டு தாங்க இருக்குது. வீடு வந்து பார்த்தோன்னா ஒரே கிராக் கூட பார்க்க முடியாது. நீங்கள் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாய்லெட் சிங்க் இதை மட்டும் நம்ம சரி பண்ணிவிட்டு நம்ம உடனே யூஸ் பண்ணலாம். ஃபேனும் பார்த்திங்கன்னா எல்லா பெட்ரூமு, ஹாலு எல்லாத்துலேயுமே, கிச்சன் இன்க்ளூடிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இருக்கிற பொருளை அப்படியே தான் கொடுத்துட்றாங்க. நம்ம மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபர்னிஷ்ட் ஒர்க்கு பண்ணலை. மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேன் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து ஃபேமிலி முன்னாடி வந்து கீழே இருந்ததால் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொருள் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ 3 BHKன்ற போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெஸ்ட் ரூமை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா 2 ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஹால்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் ரெஸ்ட் ரூம் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தோன்னா இந்த இடத்துல ரெண்டலுக்கு விட்டாலும் பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷன் 12000 விடலாம். மினிமம் 15000 வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டல் விற்றுட்ருக்காங்க. இந்த வண்டலூரில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் 12000லேருந்து 15000க்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாள் ரெண்டல் கொடுக்கலாம். ரெண்டல் வீடே ரொம்ப ரேராக இருக்குது. இல்லை ஃபேமிலி வர்றதுனா கூட ஈஸியாக பார்த்தோன்னா 2 ஃபேமிலி வந்துருக்கலாம். சேஃபான லொக்கேஷனு. இதில் நம்ம திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு வந்து நம்ம பேசேஜ் ஹவுஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். பட் அந்த பேசேஜ் ஹவுஸ்ன்னு வரும்போது பார்த்திங்கன்னா 5 அடியோ 8 அடியோ கொடுத்துருப்பாங்க. பட் கார் பார்க்கிங் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் முன்னாடி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கார் பார்க்கிங் தனியாகவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போய்ட்டு உங்களுக்கு இந்த கார் பார்க் பண்ணுற அந்த என்ட்ரன்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்டயே கொடுத்துருவாங்க. அதை மட்டும் நீங்கள் காரை பார்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போய்க்கலாம். அதனால் பார்த்தோன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பேசேஜ் ஹவுஸ் மாதிரி பார்த்தோன்னா பெருசாக நமக்கு இந்த கார் பார்க்கிங் கரெக்டாக இருக்கிறதால பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நல்ல லொக்கேஷனு, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது. பாருங்கள், நீங்கள் வந்து வீட்டில் மகாலட்சுமி அங்கே பாருங்கள், அந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 700 800 மீட்டர் வரும். அதே போல் பார்த்தோன்னா வண்டலூர் ஜூ, நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நியர்பைலே வந்துடுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் பார்த்திங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இது வந்து சென்ட்ரல் வந்துடும். அதே போல் வண்டலூர் ஜூவுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஆக்சிஸ் வந்துடும். ஸோ அதே போல் அவுட்டர் ரிங் ரோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி சைடு போகிறதோ மண்டிவாக்கம் சைடு போகிறதோ எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப வண்டலூருக்குள்ளே போயிட்டு போகிறதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு மேலே ஏறி நீங்கள் அப்படியே போயிடலாம். உரகலம் போகிறதா இருந்தாலும் எல்லாமும் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்பைலே கொடுத்துட்றாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். நிறைய இடங்களில் நம்ம வந்து திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆற்று மணலில் கட்டியிருக்காங்களான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல திரும்ப சொல்லுவோம். அதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போயை விட. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து விஷயத்த சொல்லியிருப்பேன். பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டின்னு டெஃபினட்டாக சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் விசாரித்து பார்த்து நீங்கள் வாங்கலாம். அதனால் இது 90 lakhs ஃபிக்ஸடு. அதே போல் பார்த்தீங்கன்னா வாங்க வீட்டை வந்து நேரில் பாருங்கள். நேரில் பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு இது ஒர்த்தான வீடா அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் வரும். நம்ம வந்து வெளியவே ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்கள்லாம் தெரியாமல் போயிடும். அதனால் விசிட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான லொக்கேஷன் சொல்லிட்டு.
நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தாங்க பண்ணணும். டைல்ஸ் ஒரு சில டைல்ஸ் எல்லாம் மாற்றணும். ஃபர்னிஷ்டு ஒர்க்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பண்ணணும். ஏன்னா மேலே வாடகைக்கு விடுறதுக்காக தான் பிளான் பண்ணதால் ஃபர்னிஷ்டு ஒர்க் வந்து மேலே பண்ணலை. ஓனர் கீழே இருந்தால ஃபர்னிஷ்டு ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டாங்க. நம்ம இருக்கிற ஏசிலாம் பார்த்தோன்னா ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தோன்னா நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கூட பண்ண தேவையில்ல. ஒரு வேளை பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம். வாட்டர் டேங்க்கும் பார்த்திங்க அப்படின்னா மேலே செங்கல் மணல் வச்சு கட்டினது தான். அதனால் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து தேவையில்லாமல் ஹீட் ஆகுதோ. நம்ம பிளாஸ்டிக் சின்டெக்ஸ் டேங்க் வச்சிங்கன்னா அது வந்து பார்த்தோன்னா வாட்டர் ஹீட் ஆகுது, ஸ்மெல் வருது, அதாவது பிளாஸ்டிக் ஸ்மெல் வருது அப்படின்றதான் சொல்லுவாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி பிரச்சனை இதில் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தா அடுத்துக்கிட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். இது வந்து அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ CMDA அப்ரூவ்டில் இருக்குது. நீங்கள் லோனுக்கு போகணுன்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னாலும் நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.